திமுக அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை அரசு எடுத்தால் 3 பட்ஜெட் போடலாம். 10 லட்சம் கோடியை தேடி வச்சிருக்கான். சைக்கிள் கடை மெக்கானிக்கு போட்டு கோடியை குவித்தவர் தான் உதயநிதி. முழு பட்டியல் எடுங்க. நீங்கள்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டா வந்தீங்க. உங்கள் அப்பா ஒரு டிகிரியே முடியும், ஒரு பட்டதாரியே ஆக முடியல. பிஏவே 10 ஃபெயில். உங்கள் அப்பா என்ன தகுதி? பாபு பாத்திமா ஒரு செய்தி வாசிப்பாளரை கடத்தி கொண்டு கற்பழித்தவன் தான் உங்கள் அப்பன். கருணாநிதி கருப்பு துண்டை கட்டிட்டு மஞ்சள் துண்டு போட்டுட்டு அவர் மஞ்சள் துண்டு மைனராக மாறிட்டார். கருணாநிதி மகன் என்ற ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, ஒரு பாலியல் வழக்கு போட்டீங்களா? வழக்கு போட முடியுமா? இதாண்டா திராவிட இயக்க வரலாறு. சைமன் சீமானாகலாம், ஏன் விஜய் ஜோசப் ஆகக்கூடாது? திமுகவுக்கு ஆதரவாக விஜயை எதிர்க்கக்கூடிய அறிவாலய அடிமைகள் இந்த சைமனும் சாட்டை. சினிமா அடையாளத்தில் தானே இந்த சீமானுக்கு இன்றைக்கி 3% ஓட்டு நிற்குது. நீ என்ன நக்சல்பாரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா? விஜய் உண்மையான குற்றவாளி இப்போ உதயநிதி தான். குறைந்தபட்ச குண்ட சடுதல் அடையும். எல்லாருமே முதலமைச்சரை வந்து அவதூறா சீமானிலிருந்து விஜய் பிரபாகர் எல்லாருமே அப்படி பேசும்போது இல்லை, எல்லாம் நீங்கள் திமுக 300 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10 சீட்டு, ஒரு எம்பி. அது விசுவாசமாக குறைச்சி தான் ஆகும். விஜயகாந்த் மகனெல்லாம் ஒரு பெரிய ஆளே அல்ல. விஜயகாந்த் மனைவியே ஒரு ஆள் அல்ல. விஜயகாந்துக்கு 3வது பொண்டாட்டி பசங்க தான் அந்த பசங்க. இப்போ வந்து நேற்று வந்து போராட்டத்தில் வந்து உதயநிதி வந்து பேசியிருந்தாரு. அப்போ வந்து தாவேக அமைச்சர்களையுமே வந்து டிக்கெட் விற்கிறவன், லாட்ரி சீட்டு விற்கிறவன், இவங்களாம் வந்து அமைச்சர்களாக ஜோக்கர் கூட்டமாக இருக்குது தாவேக அரசு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்லைம்மா, சாராயம் விற்கிற ராணிப்பேட்டை காந்தி தான் திமுக அமைச்சர். ராணிப்பேட்டை காந்தி திமுகவில் கள்ளச்சாராயம் விற்கிறவர் தான். கள்ளச்சாராயம் விற்பவர்களை மந்திரி ஆக்கணும். உனக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அதே போல் சைக்கிள் கடை மெக்கானிக் தான் மா சுப்பிரமணியன். அவர் சுகாதாரத்துறை மந்திரி. ஏன் சுகாதாரத்துறை டாக்டராக இருக்கிற இவர் ஆயிரம்விளக்கு தொகுதி எம்எல்ஏ பேர் மறந்து போச்சு. அவர் மருத்துவரை தான் போடணும். சைக்கிள் கடை மெக்கானிக்கு போட்டு கோடியை குவித்தவர் தான் உதயநிதி. முழு பட்டியல் எடுங்க. டீ கடை வச்சுருந்தார் எங்கள் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் பெரிய கருப்பேன். அவர் மந்திரியாக வச்சுருக்கீங்க. நீங்கள்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டா வந்தீங்க. உங்கள் அப்பா ஒரு டிகிரியே முடியும், ஒரு பட்டதாரியே ஆக முடியல. பிஏவே 10 ஃபெயிலு. உங்கள் அப்பா என்ன தகுதி? பாபு பாத்திமா ஒரு செய்தி வாசிப்பாளரை கடத்தி கொண்டு கற்பழித்தவன் தான் உங்கள் அப்பன். ஒரு பாலியல் குற்றவாளி. அவனெல்லாம் முதலமைச்சர் ஆகலாமா? அவனெல்லாம் முதலமைச்சர் ஆகிற பொழுது இவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். மக்களால் ஓட்டு போட்டு விசில்ஸ் அது பட்டனை உடைச்சி காசு கட்டிட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டான். அவனை அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கியவர்கள் இந்த மக்கள். அதனால் மக்களை குற்றவாளின்னு சொல்கிறியா? இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் குற்றவாளின்னு சொல்கிறியா? மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், அதுக்கு பேர் தான் அமைச்சரவை, அதுக்கு பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். உனக்கு ஒரு வயல ஓட்டு போடலை. ஆக திமுகவை அழிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. திமுகவை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. திமுக அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய பணங்களை அரசு எடுத்தால் 3 பட்ஜெட் போடலாம். 10 லட்சம் கோடியை தேடி வச்சிருக்கான். நேரு, வேலு, சேகர் பாபு இவர்களையெல்லாம் நடவடிக்கை எடுக்க இந்த தாவேக அரசு அஞ்சுகிறது. சட்டத்தை கடுமையாக்குங்க, நடவடிக்கை கடுமையாக்குங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். மக்கள் அதை தான் விரும்புகிறான். மக்கள் என்ன விரும்புகிறான்? திமுக ஒழிக்கப்பட வேண்டும் விரும்புகிறான். அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அதை செய்யலைன்னா நீங்கள் ஒழிக்கப்படுவீர்கள் திமுகவால். சரி, இப்போ பட்ஜெட்டுன்னு சொன்னீங்க. இப்போ வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர் வந்து பட்ஜெட்டு
ரெடி பண்ணி வச்ச அதை அந்த ஃபைலை வந்து கோவிலில் வந்து அர்ச்சதை பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதை வந்து இவங்க உதயநிதி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே திமுகவில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்து கருணாநிதி அவருடைய சமாதியில் போய் வச்சு அவங்க பண்ணாங்க. இவர் புதுசாக வந்து பண்ணது மடத்தனம்னா, இவங்க வந்து கருணாநிதி காலங்காலமாக அரசியல் பண்ணிட்டு வராங்க, இவங்க போய் வச்சு இது பண்ணது அது வந்து ரொம்ப கொச்சத்தனமான ஒரு இதுவாக தானே சார் இருக்கு. இந்த மாதிரி விமர்சனம். அதாவது துர்கா போகாத கோயிலே இல்லை, துர்கா கும்பிடாத கோயிலே இல்லை. கருணாநிதி கருப்பு துண்டை கட்டிட்டு மஞ்சள் துண்டு போட்டுட்டு அவர் மஞ்சள் துண்டு மைனராக மாறிட்டார். உங்களுக்கெல்லாம் சொல்லுவார், நீங்கள் எதை செய்தீர்களோ அதானே தொடருது. தமிழ்நாட்டினுடைய சீரழிவு கலாச்சாரம், வக்கரமான கலாச்சாரம், அசிங்கமான கலாச்சாரத்தை ஒரு தாசி குடும்பத்தை சேர்ந்த நீங்கள் உங்களை முதலமைச்சராக்கணும் மக்கள். அப்போது கருணாநிதி மகனை ஒரே தகுதி தான். ஸ்டாலின் என்ன ரஷ்ய ஸ்டாலினா, ஜார்ஜியா ஸ்டாலினா? கருணாநிதி மகன் என்ற ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, ஒரு பாலியல். அந்த வழக்கு போட்டீங்களா? வழக்கு போட முடியுமா? ஒரு எத்தனை வழக்கு உங்க மேலே போடலாம்? பாலியல் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க? ரொம்ப டீப்பாக பேசலாமா? என்ன நோயோடு வாழ்ந்துட்டு இருக்க? அதுக்கு என்ன காரணம்? அப்போ அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அத்தனை பேருமே கொச்சைப்படுத்தப்படக்கூடிய அசிங்கம் பிடித்த ஆட்கள் தான். அதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ இந்த இளைஞன் எங்கே வேளாண்மைத்துறை அமைச்சர் கோயிலையும் வச்சுக்குவான், மந்திரவாதியும் வச்சுக்குவான். ஜெயலலிதா அதான் பண்ணுச்சு, சசிகலா அதான் பண்ணுச்சு. இதாண்டா திராவிட இயக்க வரலாறு. நீங்கள் என்னத்தை சொல்லி கொடுத்தீங்க? பெரியாரை ஏமாற்றி விட்டு அயோக்கியர்கள் பூரா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு. சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து சீமான் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சரை வந்து மத சாயல் பூசுறாரு விஜய் அப்படின்னு தானே அவர் படத்தெல்லாம் பேர் வச்சிருக்காரு. இப்போ ஒண்டி எதுக்கு வந்து ஜோசப் விஜய்னு வச்சிருக்காரு? அப்பெல்லாம் கோவிலுக்கு போல, சர்ச்சுக்கு போல, எதுக்குமே போல நம்ம பார்க்கல. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு எதுக்கு சர்ச்சுக்கு போறாரு, கோவிலுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மத சாயலை பூசி பேசியிருக்காரு சார். இல்லை, அது சைமன் ஒரு கிறித்துவம் தான். சைமன் சீமானாகலாம், ஏன் விஜய் ஜோசப் ஆகக்கூடாதா? திமுகவிடம் அடிமையாக இந்த சைமனும் சாட்டையும் திமுகவிடம் பல லட்சங்களை சம்பளமாக வாங்கி கொண்டு, சீமா 50 கோடி தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் சந்திரசேகர்கிட்ட திமுக நிதி 50 கோடி 100 கோடி வாங்கி கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக விஜயை எதிர்க்கக்கூடிய அறிவாலய அடிமைகள் இந்த சைமனும் சாட்டையும். சாட்டை போட ஷூ 1 லட்ச ரூபா, சாட்டை ஒரு பெரிய தென்காசியில் ஒரு 18 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு வாங்கியிருக்கார். ஏது இந்த காசெல்லாம்? பத்திரம் வேணுமா? டாக்குமெண்ட் வேணுமா? அப்போது இவர்களுடைய நிலைமை என்னன்னா, திமுக எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற அறிவாலய அடிமைகள். அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை, கோட்பாடு, லட்சியம்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ 2 பவர் சென்டர். ஒன்று விஜய் பக்கம் ஒரு பவர் சென்டர், விஜயை எதிர்ப்பதற்காக திமுக உருவாக்குகிற அரசியல் அடியாட்கள் ஒரு பக்கம். இதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல். இந்த அரசியல் கண்டிப்பாக தொடரும். இது எது வரைக்கும் தொடரும்னா, இவர்கள் மீது சட்டம், கடுமையான சட்டம் பாய்கிற வரை. இவர்கள் கடுமையான சட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் செரீனாவை நடராஜனுக்கு கர்ப்பமாக தரித்து விட்டால் என்ற காரணத்தினால 100 கிலோ கஞ்சா வச்சு வழக்கு போட்டாங்க ஜெயலலிதா. சட்டம் அன்னைக்கு 100 கிலோ கஞ்சா விற்க வரைக்கும் சட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த 100 கிலோ கஞ்சா வைக்கிற பொழுது ஒரு கிராம் கஞ்சா கூட அந்த பெண்ணை விற்கவே இல்லை. அப்போது முதலமைச்சரே போலியான வழக்கு. முதலமைச்சர் நினைத்தால் போலி வழக்கு யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அதே நிலைமை தான் திமுக ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் செரீனாவை போல யாரையும் பழி வாங்க வேண்டாம். விஜய் உண்மையான குற்றவாளி இப்போ உதயநிதி தான். குறைந்தபட்ச குண்ட சட்டத்தில் அடைங்க. அதுதான் இதுக்கான பதிலை தவிர இது சட்டத்தை ஏமாற்றி விட்டு, சட்டத்தை வளைத்து விட்டு, இல்லை பல கோடி ரூபா பணம் இருக்குது, அதனால் வெளியே வந்துடுவாங்க. சீமானை பொறுத்த அறிவாலய அடிமைகள் இதை நியாயப்படுத்துவான். இதெல்லாமே
ஒரு சரியான அரசியல் பார்வையாக இது பார்க்கப்படாது. அரசியல் பார்வைனா உதயநிதி மீது இந்த பாலியல் வழக்கில் கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதற்கு அவர் மீது குறைந்தபட்சம் ஒரு குண்ட சட்டத்தை பாய்ச்சினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு, இல்லை என்றால் இது தீர்வு எந்த காலத்திலையும் தீர்வு கிடைக்காது. இப்ப சினிமா மோகத்துல வந்து தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு முட்டாள் கூட்டமா இருக்கீங்க, முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திட்டிருக்காரு சார். இல்லை, சீமானே இந்த சைமனே ஒரு சினிமாக்காரன் தானே, சினிமா அடையாளத்தில் தானே இந்த சீமானுக்கு இன்னைக்கு 3% ஓட்டு நிற்குது. நீ என்ன நக்சல்பாரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா, இல்லை ஈழ போராட்டம் துப்பாக்கி எடுத்து கலந்துக்கிட்டியா, மார்பிக் போட்டா பிரபாகரனோட? இந்த சைமனே ஒரு சினிமா அடையாளம் தானே. ஒரு சினிமா நீங்கள் மல்லாக்கப்படுத்துகிற எச்சி துப்புனா எங்கே விழுகும்? உன் மேலே தானே விழுகும். நீ ஒரு அயோக்கிய பைய, விஜயலட்சுமிக்கு தீர்வு கிடைக்காதவன். அதனால் இதெல்லாம் சொல்வதற்கு சீமானுக்கு இந்த சைமனுக்கு சாட்டைக்கும் தகுதி இல்லை. வாங்குகிற பல கோடி பணத்துக்கு இந்த சைமனும் சாட்டையும் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்போ விஜய் பிரபாகரன் தேமுதிக அவர் வந்து முதலமைச்சரை வந்து விமர்சனம் அவதூறா பேசியிருக்காரு. ஓடு வேட்டைக்காரன் தானே நீ ஓடு அப்படின்ட்டு போய் காவேரியில் போய் நீர் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். எல்லாருமே முதலமைச்சரை வந்து அவதூறா, சீமான்ல இருந்து விஜய் பிரபாகர் எல்லாருமே அப்படி பேசும்போது இல்லை, எல்லாம் நீங்கள் திமுக 300 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க, 10 சீட்டு, ஒரு எம்பி. அதுக்கு விசுவாசமாக குலைச்சி தான் ஆகணும். சாப்பாடு போட்ட நாய்கள் குலைக்கும்ல. அப்போ அதே போன்ற பல தெரு நாய்கள் தான் இவர்களுக்கு அந்த பையனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இன்றைக்கு வரைக்கும் கல்யாணமும் ஆகலை, இன்றைக்கு வரைக்கும் சொந்த வாழ்க்கையே சீர்படுத்த முடியல. 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 5000 கோடி மக்கள் காசை கொள்ளையடித்து திமுகன்றது வாங்கின காசு தான், ஜெயலலிதான்றது வாங்கின காசு தான். இது போன்ற விஜய் பிரபாகரன் நல்ல கண்ணோட பயிற்சி எடுத்தவரா, இல்லை ஜீவாவோட வந்தவரா? என்ன தெரியும்? நாய்கள் குறைக்கிறது அதுதான். இவர்களெல்லாம் அரசியல் நாய்களை தவிர நன்றியுள்ள நாய்கள் கூட கிடையாது. இவர்களெல்லாம் சொறி நாய்கள். அதனால் விஜயகாந்த் மகனெல்லாம் ஒரு பெரிய ஆளே அல்ல, விஜயகாந்த் மனைவியே ஒரு ஆள் அல்ல. விஜயகாந்துக்கு 3வது பொண்டாட்டி பசங்க தான் அந்த பசங்க, 3வது மனைவியின் மகன் தான் இவர்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. ஒருத்தர் பொண்ணு தர மாட்டேங்கிறான். அதை பார்த்து சரி பண்ணுங்கய்யா. 5000 கோடி 10,000 கோடி சொத்து இருக்கு. சகாதேவன் மகாதேவன் மாதிரி 2 பேருக்குமே உங்களுடைய வாழ்க்கையே அமைத்து கொள்ளவில்லை. நீங்கள் எப்படியா மக்களுக்கு அரசியல் சொல்லுகிற தகுதி உங்களுக்கெல்லாம் கிடையாது. அது மக்களுக்காக வாழுகிறவன் மட்டும்தான் மக்களுக்கு ஆலோசனையும் அறிவும் சொல்வதற்கு தகுதியானவர்கள். சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.